வெல்கம் டு மம்மிஸ் கிச்சன். நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு மட்டனை க்ளீன் பண்ணி அதை ஒரு குக்கரில் போட்டு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகாய் பொடி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பொடி பண்ணுறதுக்காக மிளகாய், மல்லி, ஜீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் சோம்பு இதையும் போட்டு வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சம் ஆயில் போட்டு கொஞ்சம் கொழுப்பு இருந்தது அதை போட்டு கொஞ்சம் லைட்டாக கரைய விட்டுறலாம். இப்போ இது கூட பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டு வணக்கி விடலாம். இப்போ பெரிய வெங்காயம் கொஞ்சம் வணங்கி வந்ததுமே சின்ன வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் எடுத்து நம்ம அது கூடயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ வெங்காயம் ரெண்டுமே கொஞ்சம் நல்லா லைட்டாக வதங்கணும். அதில் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது கூடயே போட்டு நல்லா வணக்கி விடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதும் அடிப்பிடிக்கும், அதனால் நல்லா வணக்கி விட்டுட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதில் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை எடுத்து போட்டுடலாம். இப்போ தக்காளியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். தக்காளி கொஞ்சம் வேகட்டும். இப்போ தக்காளி வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து கொட்டிக்கலாம். கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது நல்லா நம்ம வறுத்துட்டோம், அதனால் இது அதிகமாக வணக்க தேவையில்லை. இப்போ இது கூடயே கொஞ்சம் மிளகாய் பொடி போட்டுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் மட்டன் மசாலா கூட போட்டுக்கலாம், நல்லா இருக்கும். மட்டன் மசாலா போட்டோம்னா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற மட்டன் அதில் எடுத்து கொட்டிக்கலாம். கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ மட்டன் பாதிக்கு மேலே வெந்துருச்சு, அதனால் கொஞ்ச நேரத்துலேயே நமக்கு குழம்பு ரெடி ஆயிரும். பாருங்கள், ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. ஒரு 5 மினிட்ஸ் இது கொதிக்கட்டும். இதில் இப்போ நம்ம கொஞ்சம் சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்ததுமே நம்ம இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றிடலாம். இப்போ நல்லா கொதிக்குது. தேங்காய் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் எடுத்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்குது. இதை நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இட்லியோட, சாப்பாட்டோட, மற்ற தோசை, பரோட்டா, சப்பாத்தி இந்த மாதிரி எது கூட வேணாலும் எடுக்கலாம். சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சுன்னா நமக்கு குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ நல்லா கொதித்து மசால் வாசம் எல்லாமே போயிடுச்சு. நம்ம எல்லாமே வறுத்து பொடிச்சு போட்டிருக்கறனால அதிகமாக மசால் வாடை வராது, லைட்டாக கொதிச்சாலே போதும். இதில் மல்லி இலைகளை தூவி விட்டுறலாம். இப்போ நமக்கு சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.